ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் பார்த்திங்கன்னா கோபார்லேயே வந்து தகரான் மாலுக்கு ஆப்போசிட்டில் அம்மாஞ்ச் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மியாவ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேட் இருக்குது. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இந்த இடம் ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கேட்ஸ் இருக்கும், அந்த முடியெல்லாம் கொட்டும் அப்படியெல்லாம் கிடையாது. முடியெல்லாம் கொட்டினாலும் உடனே க்ளீனிங் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கேட் எல்லாமே பார்க்கவுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு எல்லாமே. இங்கே இருக்கிற கேட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்குமே வந்து தனி சார்ஜ் வந்து வாங்கிக்கிறாங்க போல். இதுக்குள்ளார வந்து எப்படி போகணும் பார்க்குறீங்கன்னா, ஒரு கிட் இந்த மாதிரி ஒரு கிட்டு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு 3 இயர்ஸ் கிட்ட கம்மியாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் வந்து உள்ளே போகலாம். மதர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். யாராவது அழைச்சிட்டு போய் விளையாடலாம். நம்ம என்ன தான் க்யூட்டாக இருந்தாலும் அழகாக இருந்தாலுமே வந்து கேட் வந்து கடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ட்ரெயின் எல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சுக்கணும் நம்ம பாப்பாவை. என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா கேட் கூட விளையாடுறாலோ இல்லையோ இருக்கிற கேட்டெல்லாம் வந்து விரட்டி விட்டுட்டு இருந்தா. ஆனால் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா கேட்டுமே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம போயிட்டு நடந்துக்கிட்டே இருந்தால் வந்து கேட் வந்து நம்மக்கிட்ட வராது போல். நம்ம போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கேட்டுமே வந்து நம்ம மடியில் வந்து ஒரு 5 or 6 கேட்ஸ் கிட்ட வந்து உட்காந்துருக்கு. அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேஸ் எடுத்து அதில் உட்காந்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5 கேட்ஸ் வந்து உங்கள் மடியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துரும். நம்மளாக போய் தூக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னோடய பாப்பா தான் எல்லா கேட்டையும் விரட்டி விட்டுட்டே இருந்தா. இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா அப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 35 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து நம்ம ஷூக்கான க்ளவுஸ் அதெல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இது 35 ரியாலுக்கு வந்து என்னோடய பேபி வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது. என்னோடய பேபி கூட ஒரு அடல்ட் ஒன்று போகலாம். அது வந்து நான் உள்ளே போனேன். எனக்குமே அந்த ஷூ க்ளவுஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. எனக்கு தனி வந்து சார்ஜ் கிடையாது. அங்கே ரொம்பவே ஜாலியாக விளையாண்டுட்டு. Nila? Beautiful.